அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வல்லாரைக்கீரை. இது வந்து ஒரு மருத்துவ கீரைன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் வருதுயா? அடிக்கடி ஞாபகம் மறக்குதா? அப்புறம் உங்கள் குழந்தைங்க வந்து சரியாக படிக்கிறது இல்லையா? அவங்க வந்து படிக்கிறத மறக்கிறாங்களா? அப்படின்னா உங்களோட உணவில் வந்து வல்லாரைக்கீரையை வந்து அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையாவது வல்லாரைக்கீரை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த வல்லாரைக்கீரையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களோட இதயத்துக்கு வந்து இதயத்தோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். அப்புறம் இதய நோய்கள் வந்து வராத வந்து தடுக்கும். நீங்கள் சர்க்கரை நோயாளியா? உடனே சேர்த்துக்கோங்க வல்லாரைக்கீரை. அதில் வந்து நிறைய சர்க்கரை வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட மட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவும் உதவும் இந்த கீரை. உங்களுக்கு மனசு வந்து அமைதி இல்லாமல் இருக்கா? நரம்பு தளர்ச்சி ஏற்படுதா? அப்படி இருக்கிறவங்களும் இந்த கீரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நரம்பில் ரத்த ஓட்டம் வந்து சீராக்கும். அப்புறம் நரம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். மனசு வந்து அமைதியாகவும் இருக்கும். இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களோட உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தும். கல்லீரலும் சுத்தமாக்கும். அதாவது கெட்ட நச்சுக்கள் எல்லாம் உடல்ல இருந்து வெளியேற்ற உதவுது. இதில் வந்து விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால உங்களோட சருமம், அதாவது முகத்தோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஷைனிஸாகவும் நல்ல ஒரு பொலிவாகவும் வச்சுருக்கும். இந்த கீரையை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட படிப்பை வந்து நல்லா படிப்பாங்க. அவங்களோட மனசில் இருக்கிறத வந்து நல்லா படித்து நல்லா மைண்டில் ஏற்றிப்பாங்க. சரியாகவும் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களோட படிப்புக்கு வந்து ஞாபக சக்திக்கு நல்லா உதவுது இந்த கீரை. இந்த செடி எங்கே வளரும்னா, அதாவது நீர் அதிகமாக இருக்கிற பகுதியில் தான் அது வந்து தானாகவே வளரும் இந்த செடி. இந்த கீரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, அதாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள், சரியாக இதய துடிப்பு இல்லாதவங்க, அதாவது நெஞ்சு வலி அடிக்கடி வரவங்க சாப்பிடக்கூடாது. வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு வலி இருக்கிறவங்க, வயிற்றில் இதுக்கு முன்னாடி எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கீரை வந்து சாப்பிட்றது தப்பு. அதனால் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது நெஞ்சு வலி, சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கீரை சாப்பிடாதீங்க, தவிர்த்துருங்க. அப்புறம் கழுத்துனா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிடக்கூடாது. இது எப்படி சாப்பிட்லாம்? அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அரிதாக கிடச்சிச்சின்னா ஈஸியாக நம்ம டெய்லியும் சாப்பிட்லாம். அதே ரொம்ப இந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கிடைக்காது, தினமும் கிடைக்காதனால இந்த கீரை வந்து பொடி செஞ்சு விற்கிறாங்க. அதனால் அந்த பொடியை வாங்கிட்டு தினமும் காலையில் வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம். இந்த கீரையை வந்து நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் எல்லாம் சாப்பிடுங்க. அதாவது குளிர்காலம், மழைக்காலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கீரையை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குன்றதுனால அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வர மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த கீரையை வந்து மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.